ஓம் குருபடி சரணம் குருபடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள், வீடியோக்கள் பார்க்கலாம். ஓம் குருவான் திருவடியில் போற்றேன். கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசி வழங்கி இன்றும் நாங்கள் பார்ப்போம் பிறகு நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் பிறகு தொழில் வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக நிச்சயமாக அருள் புரிவாய். ஓம் குருவான் திருவடியில் போற்றி போற்றி. மீனராசி அன்பர்களே, 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை இரவு 10:37 மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு குருவான் பயிற்சி ஆகிறார். மீனராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதியும் அதாவது 1-10 கூடிய குருபகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். மீனராசிக்கு அதிபதியே குருபகவான் தான். ஆனால் சுகஸ்தானத்தில் பகை பெற்று இருக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்து குருபகவான் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தையும் தொழில்ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் குருபகவான் பார்க்கிறார். பகைபெற்ற குரு பகவான் பார்வையால் வீண் வம்பு வழக்கு, கௌரவ பாதிப்பு, அவமானம், மன நிம்மதி இழப்பு இப்படி தான் ஏற்படும். தொழில்ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அது சொந்த வீடு என்பதாலும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் வரும். வெளியூர் வெளிநாடு போக யோகம் உண்டு. அதேபோல தூக்கம் வராமல் மிகவும் அவதிப்படுவீர்கள். அதனாலேயே உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். இதுநாள் வரை செய்யாத வைத்தியத்தை அதாவது மாற்று மருத்துவத்தை நம்பி முழுமையாக உடல் ஆரோக்கியத்தை தேடிக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பணி இடைநீக்கம் கூட ஏற்படும். மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். குரு பகை பெறுவதால் உங்களை கண்டாலே அனைவரும் ஒதுங்கிக் கொள்வார்கள். உனக்கு எப்படி இறக்க தோணுதோ அப்படி இருந்து கொள் என்பார்கள். கெட்டாலும் மேன்மக்கள் தான் என்பது போல காலத்தை கடந்து போக வேண்டியதுதான் வாழ்க்கை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக லட்டு, அன்னாச்சி பழம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். பசுமாட்டுக்கு பழம் வாங்கி உணவாக கொடுங்கள். உங்களை தேடி பணம் வரும். உலர் திராட்சை தானமாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் உலர் திராட்சையை சாப்பிடக்கூடாது. சுவாதி நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது. பணத்தால் வீண் வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக கொத்தமல்லி சாதம், இலந்தை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பணம் வரும். கற்கண்டு தானமாக கொடுங்கள். ஆனால் நீங்கள் கற்கண்டை சாப்பிடாதீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது. பணத்தால் பிரச்சனைகள் தான் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக முந்திரி பருப்பை அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். பணம் வரும். குதிரைக்கு கொள்ளு வாங்கி உணவாக கொடுங்கள். பணம் வரும். நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகள் செய்யுங்கள். பணம் வரும். சப்போட்டா பழம் தானமாக கொடுங்கள். ஆனால் நீங்கள் சப்போட்டா பழம் சாப்பிடக்கூடாது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் வாங்கல் கொடுக்கல் ஒருபோதும் கூடாது. வீண் பிரச்சனைகள் தான் ஏற்படும். பொதுவாக மீன ராசியில் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் விழிப்புணர்வாக இருக்கவும். வாழ்வுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.